இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆணி மாதம் 31ஆம் நாள் 15/7/2026 ஜூலை மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை பிற்பகல் 2:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை 2:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12:30 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:20 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. துரிதமாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை அதிகமாகவும் உணர்வீங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகத்தங்க இருக்கும். திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சரியான கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். அரசாங்க வேலைகளும் கிடைக்கவும் காண்பீங்க. இன்று உத்தியோகத்துல நல்ல வருமானத்தையும் பெறலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று எதையும் நேர்மையாக செய்ய முடியும் என்ற மன திருப்தியுடனும் இருப்பீங்க. உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மற்றவர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல நீங்க அதிகமாக பேசவும் வேண்டாம். பிள்ளைகளை கோபமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னிச்சையாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் எப்பொழுது பக்க பலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட முக்கியமான ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான போக்கும் காணப்படும். குடும்ப உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பொறுமையாக செயலாற்றுவதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாகவும் இருங்க. மாலையில உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணிகளும் நிறைவேறும். அரசியல் களத்துல வெற்றியையும் காணலாம். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல தனவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்யலாம். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும், தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று துரிதமாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களினால ஏதாவது செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியான சாந்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்க முறையாக திட்டமிடுவதும் நல்லது தாங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று பல நன்மைகளும் வந்து சேரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க, மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெருமையாகவும் உணர்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய பண உதவிகளும் வந்து சேரும். இன்று வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். ஆசையாக பேசுகின்ற நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரையும் நம்பி அதிகப்படியான தொகையை ஒப்படைக்கவும் வேண்டாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். இதனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். விருந்தினர்களுடைய வருகைக்காக நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கூட்டுத் தொழில உங்களுக்கான நன்மைகளும் வந்து சேரும். இரவு நேரங்கள்ல சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி எந்தவிதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வர்த்தக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களின் மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. என்று ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுவதும் மந்திரங்கள் கூறுவதும் உங்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். முறையான திட்டமிடுவதன் மூலமாக சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். விருப்பப்பட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்பு திட்டங்கள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். சில இடையூறுகளை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களுக்கும் உதவிகளும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால அனுகூலமாகவும் உணர்வீங்க. இன்று வீட்டுல பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வேலையில மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன உறுதியாகவும் தைரியமாகவும் இருப்பீங்க. வாகனங்களை வேகமாக ஓட்டவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியின் வழியில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த சில காரியங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிலும் என்று சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற உறுதியின் காரணமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மனதுல நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. விரைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. திருப்திகரமாகவும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அலுவலகத்துல நடைபெறுகின்ற விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்களுடைய வீட்டுல நடைபெற இருக்கின்ற விசேஷத்தை பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரியமானவர்களுடைய வீட்டு விசேஷத்திற்காக செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறலாம். சில அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உடலை வருத்தி இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைப்பதை நல்லபடியாக சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கேட்ட உதவிகளை தட்டாமல் செய்தும் தருவீங்க. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதை நல்லது தாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. எதையும் சாதிக்க முடியும் என்ற சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். இன்று சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை வலுவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள்ல முதலீடுகளும் செய்வீங்க. தொழில் சார்ந்த திட்டங்களும் நிறைவேறும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறையான உணர்வுகளுடனும் இருப்பதும் நல்லது. மாலையில கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன்பிறப்புகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். கடினமான பணிகளையுமே சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன்பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நம்பிக்கையுடன் செயலாற்றுவதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நல்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. பணிகளை நேர்மையான முயற்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கலான பணிகளையுமே சாதாரணமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. அலுவலக பயணங்கள் சம்பந்தமாக உங்கள் துணையிடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல தருணங்களையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று சாதகமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வீட்டுல விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இதனை உங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தியும் கொள்ளலாம். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை உறுதியாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. நம்பியவர்களுக்காக சில நல்ல விஷயங்களை செய்தும் தருவீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் நல்லது என்று சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். மன சஞ்சலங்களும் நீங்கும். இளைய சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக கேட்கும் செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நேரத்தை முறையாக நிர்வகிப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல மன வருத்தம் படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய நண்பர்களினால சுமூகமான போக்கும் காணப்படும். சில சிரமங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வங்கி பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தனிப்பட்ட இலக்குகளை உருவாக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட செயல்பாடுகள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலைகளும் ஏற்படலாம். தடைகளை எதிர்கொண்டு அதனை வெற்றியும் நம்பீங்க. எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. தவறுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் சிறப்பாகவும் கையாள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். சில முதலீடுகளையும் செய்வீங்க. வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வருமானமும் கைக்கு வந்து சேரும். போட்டியாளர்களிடத்துல சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாகவும் நடந்தும் கொள்வீங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலையில அலைச்சல்களும் இருக்கும். இன்று வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண செலவும் ஏற்படலாம். எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எளிதில் யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. தொழில லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று முதியவர்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அறப்பணிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. இதுல மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில போட்டியாளர்களுக்கு நீங்க சவாலாகவும் இருப்பீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஆன்மீக நிகழ்வுகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்பாராத பயணங்களினால புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். கால்நடைகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம்.
செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும், மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தந்த இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சாதகமான போக்கும் காணப்படும். அன்றாட வேலைகளையுமே கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. பிரார்த்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். கடின முயற்சியின் மூலமாக வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமநிலையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத லாபமும் வந்து சேரும். சில துணிச்சலான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்று பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரிசு பொருட்களையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களிடத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். இதனால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்தி கூர்மையுடனும் வேலைகளை செய்வீங்க. எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடன் இருந்து வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் வேலைகளை முடிப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய தகராறுகளை ஏற்படுத்திவிடக் கொடுக்கின்றது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் என்று பொறுமையுடனும் செயல்படுங்க. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று போட்டித் தேர்வுகள்ல சிறப்பான சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வருமான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பேச்சு திறன் உங்களுக்கு சிறப்பான மரியாதையையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல உங்களுடைய பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல முழுமையான ஆதரவுகளும் இருக்கும். பயணங்களும் இனிமையாகவும் அமையும். வியாபார முன்னேற்றத்திற்கான அலைச்சல்களும் இருக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். நிர்வாக பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையலாம். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய பலவீனங்களை அறிந்து நீங்க பணியாற்றும் பொழுது உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நேர்மையாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தொலைதூரத்துல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான வேலைகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில வருகின்ற வருமானத்தை வங்கி இருப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டி பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழிலின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நல்ல பலனையும் எதிர்பார்க்கலாம். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சுபநிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அமையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. இன்று வியாபார முன்னேற்றத்தில அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். அரசு தொடர்பான பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மனதில் நினைத்த வேலைகளை எண்ணிய விதத்துல செய்து முடிக்கவும் செய்வீங்க. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஆர்வமும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:20 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சில உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான முயற்சிகள் செய்வதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தவும் செய்யலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அக்கறையாகவும் பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல ஆலோசனைகளையும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல திறமையாக பேசவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில ஏற்படுகின்ற தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மன வருத்தங்களும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். தேவையற்ற தற்பெருமை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இன்று உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. பணவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படியாக நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தூரத்து உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழலும் அமையும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:20 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்று நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. நல்ல விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் என்று அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பணிச்சுமையின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டுல இருக்கின்ற பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. சற்று சிரமப்பட்டாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய மன உறுதியினால தொழில வெற்றியும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில வீண் செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய போக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. இன்று கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மற்றவர்கள் சொல்கின்ற குறைகளை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன குறைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல அதிகப்படியான நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். பழைய நண்பர்கள் சில உதவிகளையும் செய்வாங்க. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல சில திருப்பங்களும் ஏற்படலாம். புதிய செயல்பாடுகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அண்டை வீட்டார் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும்.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைவான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்கின்ற வேலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளும் தீரும். இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறன் மற்றும் சக பணியாளர்களுடைய செயல்திறனை மிஞ்சியதாகவும் இருக்கும். திருமண உறவில என்று குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. நிதிநிலையை கவனமான முறையில கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். நண்பர்களினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். அனுகூலமான போக்கும் இருக்கும். மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதும் நல்லது. நேர்மையாகவும் நிதானத்துடனும் இருப்பீங்க. அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகல் மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. அந்நிய தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற இன மக்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக வேலைகளையும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும், சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், மிகுந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க, நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று தொழில சில புதிய முறைகளை கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆட்சியாளர்களிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். கல்வியில பிள்ளைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலையில் சிறந்த விளங்குவாங்க. வியாபாரத்துல துணிச்சலான செயல்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில்துறையில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நியாயமாகவும் செயல்படுவீங்க. சிலர் சொல்வதை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தவணை பணத்தை தவறாமல் தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்ப விஷயத்தை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் நெருக்கமும் ஆவாங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய அணுகுமுறையை கையாளவும் செய்வீங்க. சிந்தனையின் போக்கில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செய்கின்ற முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெறலாம். மாமன் வழி தரப்புல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பாக பிரிவினை தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.